அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போவது பிரம்ம முகூர்த்த பூஜை தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்படி செஞ்சேன், எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், எப்படியெல்லாம் அந்த பூஜையை பண்ணினேங்கிற வீடியோ தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்க போகுது. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 4:30 மணிக்கே எந்திரிச்சாச்சுங்க. காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு நான் காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு 4:30 மணிக்கு குளித்து ரெடியாகி வந்துட்டேங்க. நான் அரிசி மாவு நான் அரைச்சி வச்சுருந்தேன். எப்போவுமே நான் அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்பேங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது பன்னீர் விட்டு நம்ம அந்த அரிசி மாவை நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம அதை வில்லைகளாக எடுத்து வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம பன்னீரில் கலக்கி நம்ம மாக்கோளம் போட்டோம்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. அதனால நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக பொங்கல் அன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டு வச்சுருந்தேன். அது மிச்சமானதை நான் வெயிலில் காய வச்சு வடகை மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதில் தாங்க நான் இப்போ பன்னீரில் குழச்சி கமலக்கோலம் போடலான்னு சொல்லிட்டு கமலக்கோலம் போட்டிருக்கிறேனுங்க. கமலக்கோலம் போட்டுட்டு லக்ஷ்மி தாயார் அதில் அமர வச்சுட்டு இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்ட்டு இன்றைக்கி தாங்க என்னோடய முதல் நாள் பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க நீங்களும் கலந்துக்கோங்க. நான் நிறைய தடவை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருக்கிறேங்க. ஆனால் இந்த தடவை நான் ஒரு வேண்டுதல் வச்சு மனசுக்குள்ள ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பூஜை பண்ணுறேங்க. எங்கூட நீங்களும் பயணிக்க வாங்க. நான் 21 நாள் இந்த பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்ம பெண்களுக்கு இடையில 3 நாள் எப்பவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வர்றதுனால நான் 21 நாள் பூஜை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் எங்கூட தொடர்ந்து வாங்க. என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜையில் நீங்களும் வாங்க. உங்களுக்கு வேண்டி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. என்னோட இந்த 21 நாள் பூஜை முடிஞ்சதும் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சா அப்படிங்கிறத பற்றின விவரமும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க. 5 தீபம் போட்டு லக்ஷ்மி தாயாரையும் கீழே அமர வச்சு லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி ஒரு உப்பு தீபம் ஏற்றியாச்சுங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமை நான் உப்பு தீபம் ஏற்றுவேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்ததுனால இன்றைக்கி வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, அதனால உப்பு தீபமும் லக்ஷ்மி தாயார் முன்னாடி ஏற்றியாச்சு. பஞ்சதீபம் ஏற்றியாச்சுங்க. உத்திராணியில் நம்ம பஞ்சதீபம் வச்சாச்சு. அப்புறம் நான் சுவாமிக்கு சின்னதாக ஒரு அபிஷேகம் பாயசம் வச்சாச்சு. அப்புறம் மேலே நான் ஷெல்ஃபில் தாங்க வச்சுருக்குறேன். அன்னபூர்ணி தாயார் எல்லா தெய்வங்களும் எனக்கு இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க. லக்ஷ்மி தாயாரும் ஏழுமலையப்பனும் மகாலட்சுமி தாயாரும் விநாயகரும் என்னோடய ஃபேவரட் முருகரும் எல்லாருமே இருக்காங்க. திருச்செந்தூர் முருகர், பழனி ஆண்டவர், அப்புறம் என்னோடய குலதெய்வம், அப்புறம் மீனாட்சி அம்மன், கோடி சாமிகள், கோமாதா, சிவசங்கரன், சிவபார்வதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச என்னுடைய தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க. நான் நல்லபடியாக பிரம்ம முகூர்த்த பூஜை முதல்ல வெளியில் கொண்டு வாசப்படியில் 2 விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் நான் உள்ள 5 தீபம் ஏற்றினுங்க. வெளியில் வாசப்படியில் விளக்கு வச்சாச்சு. விளக்கு வச்சதுக்கப்புறம் நான் உள்ளே 5 தீபம் ஏற்றி மனசு இருத்தி சாமி கும்பிட்டாச்சுங்க. 4:30 மணி 5 மணிக்குள்ளேலாம் விளக்கு ஏற்றியாச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கே பார்த்தா தெரியும், இருட்டாக தான் இருக்குது. விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நான் வெளியில் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேங்க. நான் மனசுக்குள் நினச்ச இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும்னு பிரபஞ்ச ஆற்றல்கிட்ட நான் வெளியே நின்று வாசலில் நின்று பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் மனசுருகி வேண்டிக்கிட்டேங்க. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபரும் எல்லாரும் இதை பார்க்குற இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நானும் வேண்டிக்கிறேனுங்க. விளக்கு வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் உள்ளே போய் சாமி படத்துக்கிட்ட போய் மறுபடியும் நான் என்னோடய வேண்டுதல்கள் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டேங்க. மணி 6 மணி ஆகிற வரைக்கும் நான் ஃபுல்லாக அங்கேயே விளக்கு முன்னாடியே உட்காந்துட்டேன். எனக்கு மனசில் என்னெல்லாம் தோணுச்சோ, மெயினாக நம்ம இந்த ஒரு இதை தான் நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய பிரார்த்தனையை வச்சுட்டேங்க. மணி 6 ஆயிடுச்சு. பால் வந்ததுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சு. டீ போட்டாச்சுங்க. டீ போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் கொடுத்துட்டு நானும் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டேன். அதுக்கிடையில் இங்கே ஒரு அன்னபூர்ணி தாயார் நான் கிச்சனில் வச்சுருக்கேங்க. அன்னபூர்ணி தாயாரோட நான் கிச்சனில் தொடங்கிறதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி தாயாருக்கும் ஒரு விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும், இன்றைய என் செயல்கள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கணும், இன்றைய என் சொற்கள் அனைத்தும் இனிமையானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு அன்னத்தினும் ஆரோக்கியத்தினும் யாதொரு குறவும் பஞ்சமும் வரக்கூடாது அன்னபூர்ணி தாயே அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி தாய்கிட்டையும் வேண்டியாச்சுங்க. வேண்டினதுக்கப்புறம் என்னோடய டீ கொதிச்சிருக்கும்.
அப்புறம் சரி நீ டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ அடுப்பில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதே இப்போ வடிகட்டியாச்சு. டீ போட்டாச்சு. நானும் எங்கள் வீட்டில் அவரும் 2 பேரும் டீ குடிச்சிட்டு இன்றைய காலை பொழுது நல்லபடியாக போச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற பதிவுகளை காண நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எனக்கு சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக நான் 21 நாளும் உங்களுக்கு கண்டினியூவாக போடுறேன். 21வது நாளுக்கு அப்புறம் நான் வேண்டின வேண்டுதல்கள் எல்லாம் எனக்கு நிறைவேறிச்சா அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு வரப்போகிற பதிவுகளில் போடுறேங்க கட்டாயமாக. உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய நானும் அந்த இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கிறேங்க. இந்த 21 நாள் தொடர்ந்து என்னுடன் பயணம் செய்து வாங்க. உங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்ட பலனும் என்னோட பூஜையில் நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்ட பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எனக்கு வேண்டுதல் நான் வைக்கிறதுக்கு கூட உங்களுடைய வேண்டுதல்களையும் நான் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் வைக்கிறேங்க. உங்கள் யாருக்காச்சும் ஏதாவது முக்கியமான வேண்டுதல்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கட்டாயமாக நானும் உங்களுக்கு வேண்டியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. 21 நாள் வாங்க எங்கூட பயணம் பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப நான் போர் அடிக்க வைக்கல. நம்ம மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி பதிவில் பார்க்கலாம் வாங்க. வாங்க டீ குடிக்கலாம், வாங்க எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம் நம்ம வீட்டுக்கு. இங்கே கேரளா வந்தால் கட்டாயம் எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து டீ குடிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக அமையட்டுங்க. நல்ல காலை பொழுது, நல்ல விடியல், நல்ல நாள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனையுடன் இன்றைய நாளை நம்ம தொடங்குவோங்க. சிரித்த முகத்துடனும் இன்முகத்துடனும் நாம் இன்றைய தினத்தையும் இன்றைய செயல்களையும் நல்லபடியாக தொடங்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.